இந்தியாவில் முதல் முறையாக சென்னையில் சர்வதேச நடுவர்கள் முன்னிலையில் மாபெரும் சமையல் சவால் போட்டியை சுற்றுலாத்துறையின் தலைவர் மணிவாசன் தொடங்கி வைத்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தென்னிந்திய செஃப் அசோசியேஷனின் 6வது சமையல் சவால் சர்வதேச செஃப் அசோசியேஷன் சமூக ஒப்புதலுடன் இந்த போட்டிகள் தென்னிந்திய செஃப் அசோசியேஷனுடைய தலைவர் செஃப் தாமு மற்றும் பொதுச் செயலாளர் செஃப் சீதாராம் பிரசாத் ஆகியோரின் முன்னிலையில் தொடங்கியது. செப்டம்பர் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் இந்த சமையல் போட்டி மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. 18ஆம் தேதி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதல் நாளான செப்டம்பர் 16 அன்று சமையல் துறை வல்லுநர்கள் 5 நட்சத்திர உணவு விடுதிகளின் முன்னணி சமையல் கலைஞர்கள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் பங்கேற்ற போட்டிகள் நடைபெற்றது. 3 டயர் வெட்டிங் கேக், பட்டர் மற்றும் மார்கரின் ஸ்கல்பர், பரோட்டா மற்றும் லைவ் பிரியாணி பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் போட்டியாளர்கள் பங்கேற்றனர். வணக்கம், நான் ஷெஃப் தாமு பேசுறேன். சவுத் இந்தியன் கல்னரி அசோசியேஷன்ல பிரசிடண்டா இருக்கேன். இன்னைக்கு ஒரு கலக்கலான ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு 3 நாளைக்கு. இந்த சவுத் இந்தியன் கல்னரி காம்படிஷன் அண்ட் எக்ஸிபிஷன் 2023. இந்த காம்படிஷன் வந்து என்டாஸ் பண்ணது WACS, வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செஃப் சொசைட்டி. இது பெரிய விஷயம். நாங்கள் எதிர்பார்த்தது 1000 பேர் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1100 பேர் மேலே போனாங்க. ஜூரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. மால்தீவ்ஸ்லேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து, சவுதி அரேபியாவிலேருந்து, ஜெர்மனிலேருந்து மாதிரி நிறைய பேர் ஜூரி வந்து ஒரு 11 நம்பர் ஜூரி வெளியிருந்து வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேஷனல் லெவலில் டெல்லி, பாம்பே, கல்கட்டாவிலேருந்து வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணி மெடல்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு சொல்கிறது இல்லை. 90க்கு மேலே போகிறவங்களுக்கு கோல்டு, 80 to 90 போகிறவங்களுக்கு வந்து சில்வர், 70 to 80 போகிறவங்களுக்கு பிரான்ஸ். இந்த மாதிரி தான் மெடல் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பட்டர் ஸ்கல்ப்சர், ஹாட் பிளேட் ப்ரெசன்டேஷன் அஸ் வெல் அஸ் கேக் டெக்கரேஷன்ஸ் சொல்லி, அதாவது வெட்டிங் கேக் டெக்கரேஷன் சொல்லி இருக்கு. டோட்டலாக வி ஆர் ஆக்சுவலி ஹேவிங் 20 கேட்டகரிஸ் இருக்கும். இந்த 3 நாளில் 20 கேட்டகரிஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் 2 கேட்டகரி இது வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, ஸ்கில் பரோட்டா சேலஞ்ச். 2வது பார்த்தீங்கன்னா பிரியாணி சேலஞ்ச், இன்னோவேட்டிவ் பிரியாணி சேலஞ்ச். இது வெளியே வந்து குக்கிங் நடக்கும். கண்டிப்பாக அது எல்லாமே வந்து எடுபிளாக இருக்கும், டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, அதுவும் சிக்கா வந்து இந்த மாதிரி நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா, மெயினாக யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய கேரியர் ஸ்கோப் பெரிய லெவல் வரதுக்கும் இந்த சிக்கா காம்படிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ், இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட நாலேஜ் அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் தி எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப்ஸ், ஜெனரல் மேனேஜர்ஸ், ஹவுஸ் கீப்பர்ஸ், F&B மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸ்பான்சர்ஸுக்கு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. மெயினாக உங்களுக்கு எல்லாரும் பரிசுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச். Very good morning. I'm Chef Sheetaram Prasad, General Secretary South India Chef Association. With the Presidium Chef Thamu, we are here celebrating this entire culinary carnival which is happening here. The culinary competition is going to be spread over 3 days, and various categories are there. And today we have 4 categories, and live competition will be there in the afternoon session, noon sessions. And the juries from all over the world have come to judge the competition. None of us we judge locally. And we are able to see a lot of generation change in participation. A lot of youngsters coming forward in big numbers are participating, and we wish all the participants good luck and the best wishes. And participation is winning. Of course, that is what is our mantra of SICA. And SICA is always committed to conduct a lot of events like this to promote the local cuisine as well as the local chefs, budding chefs. Thank you all. முதல் நாள் நிகழ்ச்சியில் சுமார் 1000 பேருக்கு அதிகமானோர் கலந்து கொண்டனர். இதில் சமையல் நிபுணர்கள் மற்றும் உணவகங்களின் முன்னணி சமையல் கலைஞர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இது ஒரு வேர்ல்ட் அசோசியேஷன் செஃப் சொசைட்டியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட போட்டியாகும். சமையல் பள்ளியைச் சார்ந்த அனைத்து தொழில் வல்லுநர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த முறை உலகம் முழுவதிலும் இருந்து பல சர்வதேச, தேசிய மற்றும் மாநில நடுவர் மன்றத்தின் முன் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த தளமாக அமைந்திருந்தது.